அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ஒரு தாய் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த அந்த பையன்கிட்ட ஏதோ அவன் செஞ்சிட்டான் அப்படின்னு ரொம்ப காரசாரமாக கோபமாக அந்த அம்மா தன் குழந்தையை திட்டிக் கொண்டிருக்கிறது. அப்போது அந்த பையன் சொல்கிறான், அம்மா நான் அதை செய்யலை, நான் அதை எடுக்கலை அப்படின்னு. இவன் ஒன்றை செய்யலை அப்படின்றான், அந்த அம்மா ஒன்றை செய்ததாக சொல்கிறார்கள். அது எது வேணாலும் இருக்கட்டும். அப்போது அந்த அம்மா இந்த பையனை கண்டிக்கிற மாதிரி சத்தம் போட்டு சொல்கிறாங்க, பொய் பேசாத, எத்தனை தடவை சொல்கிறது, இப்படியே பொய் பேசிகிட்டு இருந்தால் அல்லாஹ் அடிப்பான். அந்த குழந்தைக்கு, சின்ன குழந்தைக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்கிறாங்க, அல்லாஹ் அடிப்பான். இது போன்ற உரையாடல்கள் இன்றைக்கு நம்மிடத்தில், குறிப்பாக முஸ்லீம் சமூகத்திடத்தில் அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ் அடிப்பான், அல்லாஹ் கண்ணை குத்துவான், அல்லாஹ் இப்படி செஞ்சுருவான் அப்படி செஞ்சுருவான் அப்படின்னு அல்லை படைத்த இறைவனை ஒரு கொடுங்கோலனை போல, ஒரு சர்வாதிகார மனப்போக்குள்ள மன்னனை போல சித்தரித்து அதை குழந்தைகளிடத்தில் புகட்டக்கூடிய ஒரு காட்சிகளை இன்றைய குடும்பங்களில் நாம் பார்க்குறோம். அல்லாஹ் அன்பானவன், அல்லாஹ் கருணையுள்ளவன். அதே குழந்தை பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறது. அங்கே கிறிஸ்துவ பள்ளிக்கூடமாக இருந்தால் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசு நேசிக்கிறார் அப்படின்னும் போது அந்த குழந்தை தன் தாயிடத்தில் வந்து கேட்கும், அப்போ அல்லாஹ் நம்மளெல்லாம் நேசிக்க மாட்டானா, அல்லாஹ் அன்பு வைக்க மாட்டானான்னு கேட்கும். இந்த நிலைக்கு காரணம் நாம் தான். இன்றைக்கு பெரியவர்கள் கூட இதை புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ் கருணையாளன், தன் பக்கம் நிறைய கருணைகளை குவித்து வைத்திருக்கிறார். எந்த அடியார்களையும் நரகத்திற்கு கொண்டு போய் அவன் தள்ளிவிட வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு இல்லை. எல்லோரும் சொர்க்கத்திலே செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் ரப்பு இருக்கிறான். அவனுடைய கோபத்தை விட கருணை மிஞ்சிவிட்டது. அடியார்கள் செய்த, திருந்தாத, அளவுக்கு அதிகமாக செய்த பாவங்களின் காரணத்தினால்தான் மனிதர்கள் தங்களை நாசமாக்கிக் கொள்கிறார்கள். இறைவன் அன்பானவன் என்பதை புரிந்து கொள்வோம், இறைவனின் பக்கம் நெருங்குவோம். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.